السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: مدمن الخمر إن مات لقي الله كعابد وثن. صدق النبي صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழிமுறையை அடிப்பிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மனித சமூகத்தின் இம்மை மறுமை நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். அதைத்தான் நாம் ஷரியத் என்று சொல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலக மக்களுக்கு இறைவன் வழங்கிய ஒரு அருட்கொடை, மகத்தான ஒரு அருட்கொடை. அது இம்மை வாழ்க்கையை இலகுவாக ஆக்கும், மறுமை வாழ்க்கையை சிறப்புக்குரியதாக ஆக்கும் வல்லமை பெற்றது. அருமையான தோழர்களே, அந்த வகையில்தான் உலகத்தில் எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும் போது அதில் பல்வேறு அம்சங்களிலிருந்து முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்படுவதை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு, நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மனித பேரவலம், மனித பேரழிவு. கள்ளக்குறிச்சி நகரத்திலே, மாவட்ட தலைநகரத்திலேயே கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களில் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் 70க்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ஷரியத் என்கின்ற அடிப்படையில் நமக்கு போதை தரக்கூடிய அனைத்தையும் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். மனித வாழ்க்கைக்கு எது உகந்தது, எது உகந்தது அல்ல என்பதை அவன் முற்றிலும் உணர்ந்து அப்படிப்பட்ட ஆபத்துக்களில் சிக்காமல் முஸ்லிம் சமூகத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். இஸ்லாம் என்கின்ற அருட்கொடையை நாம் பெற்றதற்கு அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாக முடியாது என்பதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமூகத்திற்கு போதைப் பொருட்கள் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதை பற்றி இந்த சமூகத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் என்றால், சமீப காலமாக சில ஆண்டுகளில் போதைப் பொருட்களின் பயன்பாடு குறித்தும் அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் சற்று சீர்தூக்கி பார்க்கிற போது அப்படிப்பட்ட குற்றச் செயல்களில் முஸ்லிம் வாலிபர்கள் சிலருடைய பெயர் அடிபடுவதை நம்மால் மறுக்க முடியவில்லை. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய, பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம் ஊர்கள், அந்த ஊர்கள் குறிவைக்கப்பட்டு அந்த ஊர்களில் வசிக்கக்கூடிய இளைஞர்களில் வீட்டில் இருந்து யார் தொலைவில் இருக்கிறானோ, அதாவது வீட்டை கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு யார் விலகி இருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து குறிவைத்து அவர்களை தூக்கி அவர்கள் மூலமாக அந்த ஊர்களில்
போதைப் பொருள்களை பரவலாக்கக்கூடிய செய்திகளை, வருத்தமான செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், வாணியம்பாடிங்கிற ஊரில் ஒரு முஸ்லிம் இதை எதிர்த்ததற்காகவே அப்படிப்பட்ட கும்பலால் கொல்லப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் போதைப் பொருட்கள் அனைத்தையும் ஹராமாக்கியிருக்கிறார். அது போதைப் பொருள், அதில் கொஞ்சம் போதை இருந்தாலும் சரிதான், அதிகமான போதை இருந்தாலும் சரிதான், அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக அன்றைக்கு நடைமுறையில் போதைப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த சாராயத்தை பற்றி, மதுவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஹம்ர் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மது என்கின்ற அந்த சொல்லை குறிப்பதற்கு, சாராயம்னு வச்சுக்கோங்க அல்லது மதுன்னு வச்சுக்கோங்க, வேறு எது வேணாலும் வச்சுக்கோங்க, அதை குறிப்பதற்கு அல்லாஹ் ஹம்ர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பேரிச்சம்பழம், திராட்சை பழம், கோதுமை போன்ற பொருட்களிலிருந்து அது தயார் செய்யப்பட்டது. ஆனால் எந்த பொருளிலிருந்து தயார் செய்யப்பட்டாலும் அதில் போதை வந்து விடுமையானால் அது அனைத்தையும் இஸ்லாம் ஹம்ர் என்கின்ற வார்த்தையில் குறிப்பிடுகிறது. ஹம்ருங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மூடக்கூடியது என்று பொருள், மறைக்கக்கூடியது என்று பொருள். பெண்கள் தங்களுடைய மார்புகளின் மீது முந்தானைகளை போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் குறிப்பிடுவான். வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, பெண்கள் தங்களுடைய மார்புகளின் மீது முந்தானைகளை போட்டு மறைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லும்போது, இந்த முந்தானைகள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் ஹுமுர் என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்தி குறிப்பிடுகிறான். ஹுமுர் என்பது ஹிமார் என்ற சொல்லுடைய பன்மை. ஹிமார் என்றால் முந்தானை என்று பொருள், அதாவது நெஞ்சு பகுதியை மறைக்கக்கூடியது என்று பொருள். அது அப்போ மறைக்கக்கூடியது அப்படிங்கிற பொருளைத்தான் மையப்பொருளாக தாங்கி இருக்கக்கூடிய இந்த சொல் ஹ மீம் ரா அப்படிங்கிறது சொல். சரி, இந்த மது என்பது எதை மறைக்கிறது? ஒரு மனிதனுடைய அறிவை மறைக்கிறது, அவனுடைய புரிந்துணர்வை மறைக்கிறது, அவனுடைய புரிதலை அது தடுத்து விடுகிறது. அவனை ஒரு மயக்க நிலைக்கு அல்ல, அறிவற்ற நிலைக்கு அவனை கொண்டு சென்று விடுகிறது என்பதனால் இதற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக மொழியியல் வல்லுநர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே முழு மதுவிலக்கை பற்றி சொல்லும்போது பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து சொல்கிறார். சாதாரணமான முறையில் அல்லாஹ் சொல்லவில்லை. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில விஷயங்களை தடை செய்திருக்கிறார். தடை செய்யப்பட்டதை சொல்லும்போது இது தடுக்கப்பட்டிருக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துருவான். ஆனால் மது ஹராம் என்பதை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் பல்வேறு அழுத்தமான வார்த்தை அமைப்புகளை அந்த வசனத்தில் பயன்படுத்துகிறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது மது என்பது ஹராம் என்பதை குறித்துவிட்டு அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களை அல்லாஹ் அடுக்குகிறான். குர்ஆனில் இப்படி பார்க்க முடியாது, எத்தனையோ ஹராம்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், அடுத்தவங்களுடைய பொருளை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் திருடுவது ஹராம். ஆனால் திருட்டு என்பது ஹராம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கான காரணங்கள் அடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மது தடுக்கப்பட்டது என்பதை சொல்லும்போது அல்லாஹ் அது தடுக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லிவிட்டு அதற்கான காரணங்களை அல்லாஹ் அடுக்குகிறான். என்ன அடுக்குகிறான்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், அது அசுத்தமானது என்று குறிப்பிடுகிறான். ஷைத்தானின் நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறான். ஃபஜ்தனிபூஹு, அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் உருப்படுவீர்கள் அப்படின்னு நல்லா குறிப்பிடுறான். அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு ஏன் அல்லாஹ் உங்களை, ஏன் ஷைத்தான் உங்களை மதுக்களை கொண்டு போய் தள்ளுறான் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இடையில பகைமையை உருவாக்குவதற்காக, இறைவனுடைய நினைவு கூறலில் இருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்காக, தொழுகையிலிருந்து உங்களை தூரமாக்குவதற்காக, இந்த மாதிரியான காரணத்துக்காகத்தான் ஷைத்தான் உங்களை மது என்கின்ற தன்னுடைய வலையில் இழுத்து போடுகிறான், உங்களை வீழ்த்துகிறான். எனவே நீங்கள் மதுவை நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்கள் தானே? பகல் அன்தும் முன்தஹூன், அல்லாஹ் கேட்கிறான், அதை தவிர்த்துக் கொள்வீர்கள் தானே என்று கேட்டு முடிக்கிறான். திருக்குர்ஆனுடைய வழக்கில்
ஒரு பொருள் ஹராம் என்று சொல்லிவிட்டு அதற்கு இத்தனை காரணங்கள் அடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மதுவை தவிர வேறு எதுலையும் பார்க்க முடியாது. வேற எதுக்கு வந்திருக்கலாம், ஒன்றெண்டு வந்திருக்கலாம். ஆனால் இத்தனை விஷயங்கள் அடுக்கப்பட்டது என்பது அது மது தடைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆனோடு தொடர்புடைய அறிஞர்கள் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஜிஸ் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ரிஜிஸ் என்று சொன்னால் அதற்கு அசிங்கம் என்று பொருள், அசுத்தம் என்று பொருள், அசூயை என்று பொருள். இதே ரிஜிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறான் என்று பார்த்தால், ஒரு இடத்திலே சிலைகளுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சிலை வழிபாடு என்பது அசுத்தமானது என்பதை குறிப்பிடுவதற்கு இந்த ரிஜிஸ் என்கின்ற வார்த்தை வருகிறது. ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான், நீங்கள் சிலைகள் என்கின்ற அசுத்தத்தை விட்டு விலகுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சிலைகளை அசுத்தம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதே ரிஜிஸ் அசுத்தம் என்கின்ற வார்த்தையை பன்றி இறைச்சிக்கு பயன்படுத்துகிறார். ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன் அவ் ஃபிஸ்கன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பன்றி இறைச்சியை பற்றி சொல்லிவிட்டு வலஹ்முல் ஹின்ஸீரி, பன்றி இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அது ரிஜிஸ் அசுத்தம் அசூயை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பன்றி இறைச்சிக்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானோ, சிலை வணக்கம் என்கின்ற அசிங்கத்திற்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அதே வார்த்தையை தான் அல்லாஹ் மதுவுக்கு பயன்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்களிலும் குற்றங்களிலும் கிட்டத்தட்ட அதற்கு இணையானது இது, அதே போல் அசுத்தமானது இது என்று மதுவின் மீது ஒரு விதமான வெறுப்பை மனித சமூகத்தில் உருவாக்குவதற்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த மது என்பது இணை வைப்புக்கு இணையான ஒரு குற்றம், அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இணை வைப்புக்கு இட்டு செல்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு மோசமான பாவம் என்பதை இந்த சமூகம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது இணை வைப்புக்கு கூட இட்டு செல்லக்கூடிய ஒரு மோசமான காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, அல்லாஹ் மது ஹராம் என்பதை சொல்வதற்கு எதையெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துறான் பாருங்க. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, மது, சூதாட்டம், குறிபார்க்கும் அம்புகள், சிலைகள், இதையெல்லாம் சொல்லிட்டு இது எல்லாம் அசுத்தமானவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மது ஹராம் என்பதை சொல்லும் போது அது சிலைகளையும் சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இதிலிருந்து சஹாபாக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா முழு மதுவிலக்கு சட்டத்தை இறக்கிய உடனே சஹாபாக்கள் சிலர் மற்ற சிலரை சந்தித்துக் கொண்டார்கள், ஒருவர் மற்றவரை சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்து ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கிட்டாங்க. என்ன கருத்து பரிமாறினாங்க அப்படின்னா, ஹுர்ரிமத்தில் ஹம்ரு வ ஜுஇலத் ஈதலன் லிஷ்ரிக்கி, மது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அது இணை வைப்புக்கு இணையானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இணை வைப்பை நாம் அசிங்கமாக கருதுகிறோம், இணை வைப்பை நாம் இந்த சமூகத்திலிருந்து ஒழிப்பதற்காக பாடுபடுகிறோம், அதற்காக இயக்கங்கள் கட்டிருக்கிறோம், எவ்வளவோ உழைப்புகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் தோழர்களே, இன்றைக்கு நாம் பெற்ற பிள்ளைகள், பிள்ளை செல்வங்கள் இந்த மது என்கின்ற, இந்த போதைப் பொருள் என்கின்ற அந்த கரையானால் அரிக்கப்படுவதை எவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? இணை வைப்புக்கு இணையான குற்றம் என்று சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த புரிதலை அவர்களுக்கு எது கொடுத்தது என்று சொன்னால் இந்த வசனம் கொடுத்தது. ஏன்னா மது ஹராம்னு சொல்லும் போது அல்லாஹ் அதோடு சேர்த்து சிலைகளையும் சேர்த்து சொல்கிறான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதுமினுல் ஹம்ரி இன் மாத்த லக்கியல்லாஹ கஆபிதி வசனின், போதைப் பொருட்களில் யார் உழண்டு கொண்டிருக்கிறார்களோ, மதுவில் யார் உழண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதே நிலையில் மரணம் அடைவார்களேயானால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது சமூகம் தயவு செய்து தங்களுடைய மனதில் அடிக்கோடிட்டு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருள் பழக்கம் உள்ள ஒருவர் இறந்து போய்விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒரு சிலை வணங்கியை போன்றுதான் அல்லாஹ்வை சந்திப்பார். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காபிதி வசன், சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவரை போலத்தான் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று சொன்னார். வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குடிகாரர்
முஸ்லிம்னு வச்சுக்கோங்க, அவர் குடிக்கும் போது மூமினாக இருந்து கொண்டு குடிக்கவில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிக்கும் போது அவருக்கும் ஈமானுக்கும் இடையில் திரை விழுந்து விடுகிறது, ஈமான் என்பது எடுபட்டு விடுகிறது. அதனால தான் நான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது இவர் சிலை வணங்கியை போன்று அல்லாஹ்வை சந்திப்பார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அருமையான தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், போதைப் பொருள் என்பது இந்த சமூகத்தில் முற்ற முழுதாக துடைத்தெறியப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, மூன்றாவது ஹராம் என்று சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபஜ்தனிபு என்று சொல்கிறான். நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஃபஜ்தனிபு. இதே தவிர்த்து கொள்ளுங்கள் இஜ்தினாபுங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி சிலை வணக்கத்திற்கு பயன்படுத்துகிறான். வலக்கத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி, அந்த தூதர் என்ன செய்தார்? அந்த சமூகத்திற்கு மத்தியிலே அல்லாஹ்வை வழிபடுங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தீய சக்திகளை தவிர்த்து விடுங்கள், சைத்தான்களை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள், தீய சக்திகளை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சிலை வணக்கத்தை தவிர்ப்பதற்கு இஜ்தினாப் என்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதுபோல தோழர்களே, இந்த வார்த்தை வேறு எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், பெரும்பாவங்களை தவிர்ப்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன் தஜ்தரிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்களேயானால் உங்களுடைய பாவங்களுக்கு நாம் பரிகாரங்களை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெரும்பாவங்களை தவிர்ப்பதற்கு இஜ்தினாப் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ பெரும்பாவங்கள், அதே போல சிலை வணக்கம் போன்றவற்றை கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அதே வார்த்தையை தான் மதுவை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபஜ்தனிபு, நீங்கள் மதுவை விலக்குங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் உருப்படுவீர்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் உருப்படணும்னா மதுவை கைவிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதுபோல தோழர்களே, இந்த விஷயத்தை அல்லாஹ் ஷைத்தானுடைய நடவடிக்கைகளில் ஒன்று என்றும் குறிப்பிடுகிறான். ஷைத்தானுடைய நடவடிக்கைகள் ஒன்று. ஷைத்தானுடைய நடவடிக்கைகள் தான் எல்லா பாவங்களும் நடக்குது. ஆனால் மதுவை மட்டும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுவது இது ஷைத்தானுடைய நடவடிக்கை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். எனவே இத்தகைய பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அல்லாஹ் இந்த பாவத்தை தடை செய்திருக்கிறான் என்பதை தயவு செய்து சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையான தோழர்களே, சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் போல குடித்தாலும் தப்பு இல்லைன்னு. கொஞ்சம் போல குடிக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சில மாடரேட் முஸ்லீம்களும் இன்றைக்கு வந்து விட்டார்கள். சில மாடரேட் முஸ்லீம்கள் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. எப்படி அவர்களால் இந்த விஷயத்தை சொல்ல முடிகிறது? குறைந்த அளவு போதை என்பது குர்ஆனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். குர்ஆனை பற்றி புரியாதவர்கள், குர்ஆனை பற்றி அறிந்து கொள்வதற்கு தகுதியற்றவர்கள், குர்ஆனை எப்படி புரியணுமோ அப்படி புரியாத அப்படிப்பட்ட ஜீவன்கள் தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான தோழர்களே, மது என்பது அது குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது என்பதை இன்றைய மருத்துவ அறிவியல் சுட்டி காட்டுகிறது. சில பேர் சொல்றாங்க ஏதோ கொஞ்சம் போல குடிச்சாலும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்திடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றாங்க அது கொஞ்சம் குடிச்சாலும் சரிதான், அதிகமாக குடிச்சாலும் சரிதான், பாதிப்பு ஏற்படுவது என்பது நிச்சயம் என்று சொல்கிறார். கல்லீரல் பாதிப்பை சொல்கிறார்கள், நினைவிழப்பு பாதிப்பை சொல்கிறார், நிறைய விஷயங்களை சொல்றாங்க. உண்மையான தோழர்களே, ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது இல்லாமல் எந்த மதுவையும் தயாரிக்க முடியாது. கொஞ்சமாக இருந்தாலும் அது உடலிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதிகமான அளவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தினுடைய சார்பில் அரசாங்கத்தில் நாமெல்லாம் கோரிக்கை வைப்பதற்கு கட்டாயம் இருக்கு. என்ன கோரிக்கை வைக்க வேண்டும்? முழு மதுவிலக்கை கோரி உலகத்தில் போராட வேண்டிய முதல் கடமை நமக்கு தான் இருக்கு. ஏன்னா மதுவை படிப்படியாக அரபு சமூகத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்திலிருந்து முழுமையாக ஒழித்து கட்டிய முன்மாதிரி என்பது உலகத்தில் வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லை, முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அந்த வரலாறு முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதனால படிப்படியாக அதை குறைப்பதற்கும் முற்றிலுமாக விலக்குவதற்குமான அந்த கோரிக்கையை வேறு எவரும் முன்னெடுப்பதற்கு முன்பு முஸ்லிம் சமூகம் எடுப்பதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். தேவைப்பட்டா முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் அதற்கு ஒரு பிளான் கூட போட்டு என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அறிவுஜீவிகள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அடிப்படையில் ஒரு விஷயத்தை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய, அதே மாதிரி அரசாங்கமும் சரி
ஊடகமும் சரி, அதிகார வர்க்கமும் சரி, மது விஷயத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் மாறினால்தான் அது தவறு என்கின்ற சிந்தனை மக்கள் மனதில் எப்படி விடும். இப்போ பாருங்களேன், நேற்றைய தினம் இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த செய்தி வருது, எப்படி வருது? கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்னு வருது. அப்போது கள்ளச்சாராயம்னா நல்ல சாராயம்னு ஒன்று இருக்குதா அப்போ அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்லை? சரி, நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆட்கள் காய்ச்சினால் அது நல்ல சாராயம், அரசாங்கம் அனுமதி இல்லாத ஆட்கள் காய்ச்சினா கள்ள சாராயம் அப்படின்னு தானே நீங்கள் பகுக்கிறீங்க. இது ரூபா நோட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அரசாங்க அதிகாரம் உள்ள அமைப்பு அச்சடித்தால் அது நல்ல நோட்டு, அந்த அதிகாரம் இல்லாதவர்கள் அடித்தால் அது பேர் கள்ள நோட்டு, அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் இது. ஆனால் சாராயத்துக்கு அது பொருந்தாது. ஏனென்றால் அரசாங்க அனுமதி உள்ள ஆட்கள் காய்ச்சினாலும் சரிதான், அனுமதி அற்றவர்கள் காய்ச்சினாலும் ரெண்டுமே உடலுக்கு பாதிப்பு தான். அப்போ என்ன செய்யணும்? சாராயத்தை முதல்ல கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் பாகுபடுத்துகிற கிளாசிஃபை பண்ணுற பாருங்க, அந்த போக்கு முதலாவது இந்த சமூகத்திலிருந்து ஒழிய வேண்டும். நம்ம தமிழ் சமூகத்திலிருந்து ஒழிய வேண்டும். எல்லா சாராயமும் கள்ளத்தனமானது தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பாருங்க, சில நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த பாவத்தை, இந்த கொடுமையை அனுமதிப்பார்கள். அவர்கள் எப்போதும் குடிக்க மாட்டாருங்க, சோசியல் ட்ரிங்கர் அப்படிம்பாங்க. பாவிகளா, சோசியல் சிந்தனையாளர் கேள்விப்பட்டிருக்கிறோம், சமூக அக்கறை உள்ளவர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன சமூக குடிகாரன்? அசிங்கமா இல்லை அந்த வார்த்தை. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லிட்டா சில வார்த்தைகளுக்கு மரியாதைக்குரியதாக மாறி போய்விடுகிறது. அது என்னவோ தெரியல, ஆங்கிலத்துக்கு இருக்கிற பெருமையா என்னன்னு தெரியல. சில குற்றங்களை ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டால் அது நல்லதாக மாறிவிடுகிறது. சோசியல், நான் சொல்றேன், அவன் மொடாக்குடியனாக இருந்தாலும் சரிதான், அவ்வப்போது அக்கேஷன்களுக்கு குடிக்கிறவனா எல்லாரும் குடிகார பையதான் அப்படிங்கிற பார்வை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும், தமிழ் சமூகத்திற்கு வர வேண்டும். மூணாவது, சில அறிவு ஜீவிகள், மேதாவிகள் இந்த மதுவை மனித உளவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி இதை அனுமதிப்பதற்கான ஒரு காரணத்தை தேடுகிறார்கள். அவன் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு மனசளவுல ரணங்கள் இருக்கும், அந்த ரணத்தை சில பேர் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டிக்கொள்வார்கள், சில பேர் இது போல குடியை ஊற்றி ஆட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புண்பட்ட மனதை மதுவை அருந்தி ஆற்றவே முடியாது. புண்பட்டு விட்டால் அந்த இடத்தை சொரிந்தால் கொஞ்ச நேரத்துக்கு வேணா சுகமா இருக்கலாம், ஆனால் சொரிய சொரிய அந்த இடம் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும், மோசமான பாதிப்புக்கு உள்ளாகும். அதுபோலத்தான் நீங்கள் புண்பட்ட மனதை ஆற்றுவதற்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தினால் மேலும் அது புண்படத்தானே செய்யுமே தவிர மற்றபடி இதனால் அதற்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்காது. அந்த பார்வை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, கள்ளச்சாராயம் என்பது சில குற்றங்களை தடுக்கிறது என்று சில காவல்துறை அதிகாரிகளை சொல்கிறார்கள். அந்த பார்வையும் மாறணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அநேகமாக 2006 பீரியடில் இருந்த ஒரு ஏடிஜிபி, அவருடைய பேர் தேவையில்லை நினைக்கிறேன், அவர் கூட இப்படி ஒரு கருத்தை சொன்னதாக ஒரு தகவலை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, குறைஞ்ச அளவு ஒரு ஒரு ஏரியாவில் கள்ளச்சாராயம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதனால் அந்த பகுதியில் மற்ற அஃபென்ஸ்கள்லாம் குறையுது, மற்ற குற்றங்கள்லாம் குறையுது. செயல் திருடு போடுறதில்லை, கொள்ளடிக்கப்படுறதில்லை, மற்ற திருட்டுகள் வழிப்பறி நடக்கிறதில்லை. அப்போ குறைஞ்ச அளவில் அது இருந்தால் அதை கண்டுக்கிற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகிறது. இவங்க அந்த கொஞ்சத்தை அனுமதிக்கும் போது எது கொஞ்சம்னு தெரியறதில்லை, மக்கள் என்ன செஞ்சுறாங்க, அந்த எல்லையை தாண்டிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் போதை தருகிறது, அறிவை மழுங்கெடுக்கிறது என்று சொன்னால் அதில் குறைந்த அளவும் ஆறாம் தான், அதிகமான அளவும் ஆறாம் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு பார்வையும் நமக்கு மாற வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முக்கியமான விடுமுறை தினங்கள் வந்துவிட்டால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்க சொல்றது இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட தன்மைகளும் இப்படிப்பட்ட நிலவரங்களும் அரசிடமிருந்து மாற வேண்டும். அரசு டார்கெட் பண்ணுதா என்ன நமக்கு தெரியல, ஆனால் டார்கெட் குறிக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் எவ்வளோ நடந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ளதையும் கணக்கு போட்டு என்ன செய்கிறாங்க, பத்திரிகைகள் எழுதுறாங்க. அது வெறும் ஊடகங்கள் செய்கின்ற விஷயமா அல்லது அதிகாரிகள் மட்டத்தில் செய்யப்படுகிறதா, அரசு மட்டத்தில் செய்யப்படுகிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. யார் செய்தாலும் இதை தவிர்க்க வேண்டும். இப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறார்கள், அதிகமான காசுக்கு வாங்க முடியாத ஏழை பாழைகள் குறைச்ச அளவுக்கு எங்கே கிடைக்குது அங்கே போய் வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுறான் பாவம். இந்த மாதிரியான பார்வைகள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், விமானத்தை ஓட்டும் போது ஒரு மனிதன் குடிக்கலாமா? ரயிலை ஓட்டும் போது ஒரு மனிதன் குடிக்கலாமா?
அதெல்லாம் தடுக்கிறீங்கல்ல அரசாங்கம். ஏன் ஒரு 2 வீலர் ஓட்ட முடியுதா? மது அருந்து விட்டு ஒரு 2 வீலர் ஓட்ட முடியுதா? உடனே ஊதுன்னு நிற்கிறீங்கல்ல வந்து நின்று. அப்போ ஒரு 2 வீலர் கூட ஓட்ட முடியாதுன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் கூட அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னால், அப்போது இந்த குடியினால் நன்மை இல்லை என்பதுதானே யதார்த்தம். நீங்கள் அவன் போய் என்ன செய்யணும், ஆக்சிடென்ட் பண்ணிடுறான், அவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுது, அடுத்தவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு சொன்னீங்கன்னா, அதே பிரச்சனை ஆக்சிடென்ட் என்கின்ற வடிவில் இல்லாமல் வேறொரு வடிவத்தில் என்ன செய்கிறது, மற்றவர்களால் ஏற்படுகிறது. குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிறான், குடிச்சிட்டு சண்டை போடுறான், தாலி இறக்கிறான், செத்து போயிடுறான், அந்த குடும்பத்துக்கு உதவி இல்லாமலே போய்விடுகிறது. அதுவும் ஒரு விதமான ஆக்சிடென்ட் தானே. அப்போ எனவே தோழர்களே, இப்படியான நிலைமைகள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. அதனால்தான் இஸ்லாம் என்பது இந்த மதுவை தடை செய்வதற்கு 4 கட்டங்களை எடுத்துக்கொண்டது. சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறது. 4 கட்டங்களை எடுத்துக்கொண்டது. உங்களுக்கு தெரியும், அரபு சமூகம் மதுவில் எந்த அளவுக்கு ஊறி திளைத்திருந்த சமூகம் என்று தெரியும். அவங்களால மதுவை விட்டுட்டு இருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால், அவர்கள் தங்களுடைய ஜென்ம விரோதிகளிடத்தில் சண்டை போட்டு அவர்களுடைய மண்டை ஓட்டில் சாராயத்தை ஊற்றி குடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அப்போ எவ்வளவு வெறி இருக்கணும், அந்த சாராயத்தின் மீது எவ்வளவு பிடிப்பு பற்று அவர்களுக்கு இருக்கணும். அந்த சமூகத்தை தான் இஸ்லாம் அறவே அந்த பொருளை தொடாத ஒரு சமூகமாக மாற்றியது. 4 கட்டங்களில். ரம்யான தோழர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அல்லாஹு தாலா மக்காவில் அருளப்பெற்ற ஒரு அத்தியாயத்தில் சொன்னான், ஒமின் சமராத்தின் நகீரி உள்ள ஆனாபி தத்தகிதூன மின் ஹுஸ்தக்கரன் ஒரு ரிசுகன் ஹசனா. நீங்கள் பேரிச்சம்பழங்களில் இருந்தும் திராட்சை பழங்களில் இருந்தும் போதை தரக்கூடிய பொருட்களையும் தயாரிக்கிறீர்கள், ஒரு ரிசுகன் ஹசனா, அழகான ரிசுக்கையும் தயாரிக்கிறீர்கள், மற்ற உணவுப் பொருட்களையும் தயாரிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த இடத்துல நீங்கள் மதுவை தயாரிக்கிறீர்கள் அல்லாஹ் சொன்னா கூட, அல்லாஹ் அந்த மதுவின் மீது ஒரு சின்ன வெறுப்பை ஏற்படுத்துகிறார். என்ன ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, பேரிச்சம்பழங்களிலிருந்தும் திராட்சை ரசத்திலிருந்தும் நீங்கள் நல்ல பொருளை தயாரிக்கிறீர்கள் சொல்லும்போது ரிசுக்கன் ஹசனா, அழகான ரிசுக்குன்னு சொன்ன இறைவன் மதுவை சொல்லும்போது வெறும் ஹம்ருன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அழகான உணவு கிடையாது, அது அழகான ரிசுக்கு இல்லை அப்படிங்கிற கருத்தை எல்லாம் அங்கே வைக்கிறான். மக்காவினுடைய காலகட்டத்தில் இறங்கிய வசனத்திலேயே மது என்பது நல்ல உண்பொருள் கிடையாது, நல்ல சாப்பாட்டு பொருள், நல்ல பானம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த சமூகத்தில் விதைக்கிறான். அதுக்கு பிறகு மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துடுறாங்க. ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் ரசூலாட்ட கேட்குறாங்க, சாராயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பதில் சொல்லலை. அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும், நபியே யஸ்அலூனக அனில் ஹம்ரி, உங்களிடத்தில் அவர்கள் மதுவை பற்றி விசாரிக்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். சூதாட்டத்தை என்ன செய்வாங்கன்னா, அதில் கிடைக்கிற காசை ஊருக்குள்ள விருந்து போடுவாங்களாம். சூதாட்டத்தில் கிடைக்கிற, அதாவது அடுத்தவன் தாலி எடுத்து சம்பாதிக்கிற பொருளை வந்து ஊருக்கெல்லாம் இவ பேரில் என்ன செய்யறது, விருந்து போடுறது. அப்போ அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், இந்த 2ஐ பற்றி உங்களிடத்தில் வினவுகிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த 2லும் மிகப்பெரிய தீமை இருக்கிறது, கொஞ்சம் போல நன்மை இருக்குதுன்னு சொன்னான். இந்த கொஞ்சம் போல நன்மை என்ன அப்படின்னா, அந்த சூதாட்டத்தில் கிடைச்ச அந்த காசை வந்து மற்றவங்களுக்கு விருந்து போடுறாங்கல்ல, அதே மாதிரி அந்த மதுவினால் கொஞ்ச நேரம் ஒரு கிளர்ச்சி ஒன்று கிடைக்குதுல்ல, அதை அல்லாஹ் கொஞ்ச நேர பலன் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் பலனை விட அதில் தீமை தான் ஏராளம் என்று சொல்லி மதுவின் மீதான, போதைப் பொருட்களின் மீதான அந்த வெறுப்பை இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக விதைத்தான். அதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் வருது, அநேகமாக ஒரு மகரிபு தொழுகைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தொழு வச்சார். தொழு வைக்கும்போது குல் யா அய்யுஹல் காஃபிரூன சூரா ஓதினார். அந்த சூரா எப்படிப்பட்ட சூரா நமக்கு தெரியும். நீங்கள் எதை வழிபடுகிறீர்களோ அதை நான் வழிபட மாட்டேன், நான் வழிபடுவற்றை நீங்கள் வழிபட மாட்டீர்கள் அப்படின்னு அதில் வரும். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இறை வைப்பாளர்களை பார்த்து நீங்கள் வழிபடுகின்றவற்றை நான் வழிபடுவேன்னு ஓதிட்டார். தப்பா அர்த்தமே அந்த இடத்துல அனர்த்தமாக மாறி போச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அந்த நேரத்தில் அப்படி தொலை வைத்தவர் அவர் மது அருந்திவிட்டு ஓதினார் என்ற காரணத்தினால் அல்லாஹ் சொன்னான், இனிமே நீங்கள் தொழுகைக்கு போதையோடு வராதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே அந்த மக்கள் இப்போது என்ன செய்தார்கள், ஏற்கனவே வெறுப்பு விதைக்கப்பட்ட அந்த சமூகம் இப்போது தொழுகை நேரத்தில் குடிக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே முழுமையாக தவிர்த்து விட்டார்கள். எந்த அளவுக்கு தவிர்த்துட்டாங்கன்னு சொன்னால், முடிஞ்சால் தேவைப்பட்ட ராத்திரி தான் குடிப்பாங்க, பகலில் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா பகலில் அடுத்தடுத்து தொழுகை வரும். எனவே கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தொழுகை தொழ முடியாது, போதை இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு தெளிவாக புரிகின்ற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் தொழுகைக்கு வர வேண்டும், இல்லைனா தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்னா. தொழுகைங்கிறது கட்டாய கடமை, அப்போ தொழுதாகணும், போதையாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால பகல் முழுக்க அவர்கள் குடிப்பதை நிறுத்தினார்கள்.
இதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு, சமூகத்தில் இதனால் பாதிப்புகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா கடைசியாக முழு மதுவிலக்கை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனம் விளக்கம் சொன்ன அந்த வசனத்தை அல்லாஹ் அப்பொழுதுதான் இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மது, சூதாட்டம், குறிபார்க்கும் அம்புகள், பலிபீடங்கள், சிலைகள் அனைத்தும் ஷைத்தான்களுடைய நடவடிக்கை, அசுத்தமானவை. நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் உருப்படலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இடையிலே பகைமையை உருவாக்குவதற்கு ஷைத்தான் விரும்புகிறான். உங்களை தொழுகையிலிருந்து தூரமாக்க விரும்புகிறான். இறைவனுடைய நினைவிலிருந்து உங்களை தூரமாக்க நினைக்கிறான். எனவே நீங்கள் இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக முடியும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே தோழர்களே, இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு வரலாறு சொல்கிறது, மதீனாவினுடைய வீதி எங்கும் மது பீப்பாய்கள் உருட்டி விடப்பட்டன, மது ஆறாக ஓடியது என்று நாம் பார்க்கிறோம். தோழர்களே, இப்படிப்பட்ட முன்மாதிரியை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சமூக அறிவுஜீவிகள் தயவு செய்து இதை எந்த மட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த மட்டத்திற்கு ஒரு பிளானாக கொடுத்து இந்த மது விலக்கை முழுமையாக 100% போறக்கூடிய சமூகத்தின் முன்னணியிலே முஸ்லிம் சமூகம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் சொன்னால் மிக நன்றாக இருக்கும். அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, நம்முடைய பிள்ளைகள் நாளைய சமூகத்தின் எதிர்கால தூண்கள், முதுகெலும்பு, இந்த சமூகத்தை நிவர்த்தி பிடிக்க வேண்டிய முதுகெலும்புகள் அவர்கள். ஆனால் அவர்களை இந்த போதைப் பொருளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக காவு கொள்வதற்கு சமூக விரோதிகள் முனைகிறார்கள் என்று சொன்னால் தயவுசெய்து பெற்றோர்கள் இது சம்பந்தமாக அதிகமான அக்கறை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட போதைப் பொருள் என்கின்ற மோசமான அரக்கனிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாத்தல் புரிவானாக. மொத்த சமூகத்தையும் மனித சமூகத்தையும் எல்லாம் பாதுகாத்தல் புரிவானாக. முழு மதுவிலக்கு நம்முடைய நாட்டிலே மலர்வதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக என்று விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.